அதிமுக நிர்வாகி சுயேட்சையா போரிட மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அவர் கட்சியில் நீக்கப்பட்ட நிலையில இப்போ உங்களோட பிரச்சாரத்துக்கு வந்துருக்காரு. திமுக இணைஞ்சிட்டாருங்களா அவரு? ஆமாங்க, இணைஞ்சிட்டாரு. வருத்தமா இருக்கா? அவர் ஒருவேளை அவர் விட்டுருந்தாங்கனாக்கா அவர் எங்களுக்கு போட்டியாக அப்படி எதிர்த்த மாதிரி வந்துகிட்டு இருந்திருப்பாரு. அவர் நீக்கிட்டாங்க. ஒரு சின்ன வயசு, நல்லா படித்தவர், வெளிநாட்டில் படிச்சிருக்காரு. எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. இப்போ எங்களோட சேர்ந்து பணியாற்ற அல்ல, கட்சிக்கு லாயலிஸ்டாக தான் இருந்திருக்கிறாரு அவர். அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வசதிகள் இல்லை, சிரமங்கள் அதிகம் இருக்குது, அந்த மாதிரி எதிர்கட்சி கேண்டிடேட் குற்றம் சாட்டுறாங்க. மிகப்பெரிய கஷ்டப்படுறாங்க ஜனங்க. மருத்துவ வசதியை பற்றி இப்போ ஒரு பெரிய ஆர்டிகளே வருது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சது வேறு எந்த காலகட்டத்திலையும் இல்லை. மருத்துவத்துறை ஜிஹெச்சில் ஏதாச்சும் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடை நீர்க்கலாம். ஆனால் நிறைய நடவடிக்கைகள் எடுத்து அதுக்கு பின்னாடி இப்போ கவர்மெண்ட் திமுக அரசாங்கம் வந்த பின்னால் பல வசதிகளை அங்கே செஞ்சு கொடுத்துருக்கு. அதில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அதை செய்வதற்கு கண்டிப்பாக அரசு தயாராக இருக்கிறது. அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு நம்ம கட்சி சார்பில். மற்ற மாவட்டங்கள்லேருந்து அமைச்சர்களோ முக்கிய நிர்வாகிகளோ பிரச்சாரத்துக்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, நேற்று அமைச்சர்கள் 2 வந்திருந்தாங்க. எல்லா அமைச்சர்களும் வரல, 2 வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் தொகுதிக்குள்ளே கூட வரல. அவங்க வந்தது தேர்தல் பற்றி கூட இல்லை. சில பிரச்சனைகள் இருந்தது எங்களுக்கு அங்கே, சிப்காட்டு அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பேசலாம் என்று முதல்ல முடிவெடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி தேர்தல் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க அங்கே பெருந்துறையில் உட்கார்ந்து அந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு என்னென்ன நாங்கள் இருக்கு அதெல்லாம் செய்யணுங்கிறத அவங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அப்படி கிளம்பிட்டாங்க. அதனால் அமைச்சர்கள் தேர்தலுக்கு திட்டமிடுவதற்காக வந்தார்கள் என்பது அப்படி இல்லை. பிரச்சாரத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அநேகமாக அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது. சிப்காட் சம்மந்தப்பட்ட பொறுத்தவரையிலும் அங்கே 2 மீட்டர் பொறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த வேலைகள் பொழுது துவக்குறாங்க. அங்கே 2 அணியாக இருக்காங்க. அந்த 2 அணிக்கும் ஒவ்வொரு இடத்துல 1 மீட்டர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டர் வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியாச்சு. அது இப்போ அநேகமாக இன்னும் 1 வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிடுச்சுன்னா அங்கே என்ன இருக்குது என்னங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. அது இல்லாமல் இந்த 46 கோடி ரூபாயில் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது, டெண்டரு. அது டெண்டர் ஃபைனல் ஆகிடுச்சுனாக்கா அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, ஆரத்திக்கு பணம் கொடுக்கறது சட்டப்படி தப்பு தான். யாரோ கட்சிக்காரர் தெரியாமல் அவங்க பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துருந்துருப்பாங்க. அது மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாங்கள் அதில் குறுக்க நிற்கலை. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ சில இடத்துல லட்சக்கணக்கான கட்சிக்காரங்க இருக்காங்க. சில இடத்துல யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்திருந்தாங்கனாக்கா அந்த குழந்தைங்க அல்லது வயசானவங்களாக இருந்தால் அவங்க மேலே ஒரு அனுதாபப்பட்டு அவங்க ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். தேர்தலுக்கு ஓட்டு போடுங்கன்னு கொடுத்துருப்பாங்கன்னா தப்பு. அந்த மாதிரி கொடுக்கல. தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக பணம் கொடுக்கறது தான் தப்ப ஒழிய, ஒரு குழந்தை தேயிலக்கால திடீர்னு விழுந்துருச்சு, அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணாக்க எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாமா? அது மாதிரி இல்லை. நான் போகும்போது ஏதாச்சும் அந்த குழந்தைங்க அங்கே ஏதாச்சும் இருந்திருக்கும், வயசானவங்க ஏதாச்சும் நம்ம தடுமாறி இருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருக்கலாம். நாங்கள் மற்ற இடத்துல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே நாங்கள் கொடுக்கல.